நாகபஞ்சமி செயலுக்கு பின் இருக்கும் அர்த்தம். பேராசிரியர் பி.ஆர். முகுந்த். பின்புலம். இந்நாளில் மக்கள் பூஜைகள் செய்வதற்காக புற்றுகளுக்கு அருகில் செல்வதை பார்த்திருக்கிறோம். அதற்குள் பாம்புகள் இருப்பதாக நினைத்து அதற்கு நெய்வேத்தியமாக பாலை வார்ப்பார்கள். சிலர் ஒருபடி மேலே சென்று பாம்பாட்டிகளை அழைத்து வந்து பாம்பை வெளியே வரச் செய்து அந்த பரிதாபமான பாம்பின் மீது பாலை ஊற்றும் நிகழ்வுகளும் நடந்துள்ளன. இதுதான் நாம் நாகபஞ்சமியை கொண்டாடும் முறையா? புற்றுக்குள் பாம்பு இருப்பதாக நினைத்து பாம்பின் மீது பாலை ஊற்றுவதன் மூலம் என்ன மாதிரியான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது என சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாகபஞ்சமி என்ற வார்த்தையின் அர்த்தம். வேத முறைப்படி நிகழும் விழாக்களின் ஆன்மீக சாரத்தை புரிந்து கொள்வதில் குறியீடுகளும் கணிதமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாகர என்ற வார்த்தையை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சமஸ்கிருதத்தின் அழகே அதன் சொற்பிறப்பியல்தான். ஒரு சமஸ்கிருத வார்த்தையை நீங்கள் பல துண்டுகளாக உடைத்தாலும் அந்த ஒவ்வொன்றிலும் அதன் அடிவேர் வரை பாய்ந்த அர்த்தம் இருக்கும். அவ்வழியில் நீங்கள் நா, க, ரா என்ற வார்த்தையை பிரித்து பாருங்கள். கா என்றால் கதி என்ற பொருள், நம் இறுதி இடமான மோட்சத்தை குறிப்பது. ரா என்றால் ரம்யதே, கொண்டாட்டத்தை குறிப்பது. இந்த இரண்டையும் இணைத்தால் மோட்சத்திற்கான பயணத்தை கொண்டாடுவது என்ற பொருள். ஆனால் இதனோடு நா என்ற எழுத்தை முதலில் இணைத்தால் இவ்வார்த்தையின் பொருள் மோட்சத்திற்கான பயணம், நீங்கள் கொண்டாட்டத்தை உணராத இடம். நாகரா என்று பொருள்படும்படி இவ்வார்த்தை அமைந்துள்ளது. மிகவும் பரபரப்பான நகர வாழ்க்கையில் நாம் மூழ்கியிருக்கும் பொழுது ஏன் ஆன்மீக கூறுகள் முக்கியமற்று போயின என்பதை இதன் மூலம் நமக்கு விளக்குகிறது. பெரும்பாலான மக்கள் மிகவும் தளர்வாக, அமைதியாக மற்றும் தங்களுடைய ஆன்மீக ஆர்வத்தை வெளிப்படுவதற்காக நகரத்திலிருந்து தள்ளி அமைதியாக இருக்கும் இடம் தேடி செல்கிறார்கள். இதன் மூலம் முதலில் அவர்கள் தங்கள் மனதளவில் அமைதி கொள்கிறார்கள். அதன் பின் அதன் மூலமாக ஸ்ரவணா என்றால் கேட்டல் மற்றும் படித்தலில் அதிக விருப்பமுடன் ஈடுபடுகிறார்கள். அதன் பின் மனனா என்ற ஆழ்ந்த சிந்தனைக்கு அது இட்டு செல்கிறது. நாகத்தின் ஆற்றலும் ஆன்மீக குறியீடும். ஒரு நகரத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் பல்வேறு விதங்களில் இந்த நகரத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே பார்வையோடு ஒரு எறும்பு புற்றை நோக்குங்கள். ஏராளமான எறும்பு கூட்டம் தன்னுடைய கடின உழைப்பால் அந்த புற்றை கட்டமைத்திருக்கிறது. அவ்வாறு அந்த புற்று கட்டி முடிக்கப்பட்ட பின் அதில் பாம்புகள் சென்று இடம் பிடித்துக் கொள்கின்றன. இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அம்சம், கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நகரத்தை மிகவும் கடினமான உழைப்பிற்கு பின் நிர்மாணிக்கிற பொழுது அதனுள் எது சென்று தங்கிக் கொள்கிறது என்பது இங்கு எழும் மிகப்பெரிய கேள்வி. இதன் பொருள் பாம்புகள் சென்று நகரத்திற்குள் தங்கிக் கொள்ளும் என்பதல்ல. இது ஒரு குறியீடு. வேத பாரம்பரியத்தில் நாகங்கள் குறிப்பிட்ட ஆற்றலுக்கான குறியீடாக பார்க்கப்பட்டது. எனவே எந்த மாதிரியான ஆற்றல் நம் நகரத்திற்குள் வந்து குடியேறுகிறது என்பது முக்கியம். அதை கண்டறிய வேண்டுமெனில் உதாரணத்திற்காக நாகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவைகளுக்கு காது இல்லை. இது ஸ்ரவணா, அதாவது கேட்டல், படித்தல் திறன் பற்றாக்குறையாக இருப்பதன் குறியீடு. இதுதான் ஆன்மீக வழியில் அடியெடுத்து வைப்பதற்கான முதல் படி. அடுத்து இவைகளுக்கு கால்கள் இல்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது மிகவும் கடினம். இது உள்நிலையில் ஏற்பட வேண்டிய ஆன்மீக பயணத்தின் நகர்வு பற்றாக்குறையாக இருப்பதன் குறியீடு. நாகத்தின் அசைவு வளைந்தும் நெளிந்தும் இருக்கிறது. ஒரு தருணத்தில் அதன் ஒரு முனை ஒரு திசையிலும் மற்றொரு முனை வேறொரு திசையிலும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியான கவனமும் தெளிவும் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருவதை இது சித்தரிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாகங்கள் அவ்வப்பொழுது தங்களின் சட்டையை உரித்து கொள்கின்றன. நகரத்தில் வாழும் அனைவரும்
இந்த நிகழ்வுடன் தங்களை தொடர்படுத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே நாம் கடினமாக உழைக்கிறோம். அது நிறைவேற்றப்பட்டால் மற்றொரு ஆசை, இன்னொரு ஆசை. எனவே இந்த சங்கிலி தொடர் நம் வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், நகர்ப்புற வாழ்வில் தேவைகளும் விருப்பங்களும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சில காலங்களுக்கு பின் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது தேவையே இல்லாத ஒரு விஷயத்திற்காக நாம் ஏராளமான ஆற்றலை வீணடித்திருப்பதை நம்மால் உணர முடியும். அப்போதைய தருணத்தில் முக்கியமாக தோன்றும் மற்றொரு விஷயத்தை நோக்கி மீண்டும் ஒரு பயணத்தை செலுத்த துவங்குவோம். இறுதியில் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது காலம் வெகு விரைவாக கடந்து விட்டிருப்பதை உணர்வோம். வாழ்வின் உண்மையான தேவை என்ன என்ற கேள்வி நம்முள் பலரை துளைத்து எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் குறிப்பீடாகத்தான் நாகங்கள் தங்கள் சட்டையை உரித்து போடுகின்றன. நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் நாக ஆற்றலின் இருப்பை தங்கள் வாழ்க்கையோடும் பொருத்தி பார்க்க முடியும். நாக தேவதைக்கு ஏன் பாலை அர்ப்பணிக்கிறார்கள்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தும் பிரபஞ்ச கடவுளின் மூலமாக சில குறிப்பிட்ட தேவதை சக்திகளின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. நாக ஆற்றலை வெளிப்படுத்துபவர்களின் மீது கட்டுப்பாடுடைய தேவதை சக்திதான் நாகதேவதை. வேதங்களில் பசுக்களை வேதத்தாயாக பார்க்கிறார்கள். பசுவினுடைய பால் என்பது பரிசுத்தமான வேத ஆன்மீக ஞானத்தின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. விழாக்களின் பொழுது பக்தர்கள் பாலை அர்ப்பணிப்பது நாகதேவதைகளுக்கு வேத ஞானத்தை நைவேத்தியமாக படைப்பதன் குறியீடு. இவ்வாறு அர்ப்பணிப்பதன் மூலம் தீவிரமான நாக ஆற்றல் நம்மை தாக்காமல் இருப்பதாகவும் நம்மை தேவதைகள் சக்திகள் ஆசீர்வதிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கட்டுரை பேராசிரியர் திரு PR முகுந்த் அவர்கள் இந்த தலைப்பின் நிகழ்த்திய ஒலிப்பதிவில் இருந்து திருமதி இல கனகலட்சுமி அவர்களால் தொகுக்கப்பட்டது. இந்த பாட்காஸ்டிற்காக இதை வாசித்தது அனந்த நாராயணன்.